குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். பிரிண்ட் பீஸ் மட்டும் உங்களுக்கு இப்போ நான் தச்சு காட்டுறேன் பாருங்கள். பிரிண்ட் பீஸ் மட்டும் பாருங்கள், கரெக்டாக ரெண்டையும் செட் பண்ணிக்கணும். பிரிண்ட் பீஸு பாருங்கள், செட் பண்ணியாச்சு. இப்போ இது எப்படி வச்சுருக்கேன், நல்ல பக்கம் வச்சுருக்கேன், ரெண்டையும் வச்சுருக்கேன். இப்படி பார்க்குற மாதிரி நல்ல பக்கம் வச்சு தச்சு திருப்பினா தான் கெட்ட பக்கம் உள்ளார போகும். பாருங்கள், ஒரு பிரிண்ட்டை அப்படியே பக்கத்தில் வச்சு ரெடியாக வச்சுக்கணும். பிரிண்ட் பீஸை ஒன்று எடுத்து தைச்சிட்டு அப்புறம் ஒன்று தைக்கிறனெல்லாம் செய்யக்கூடாது. புரியல தெரியலங்கிறீங்க இல்லையா? இங்கே பாருங்கள், பிரிண்ட் பீஸு நல்ல பக்கம் இந்த பீஸ் எடுத்து வச்சுட்டேன். அதே மாதிரி நல்ல பக்கம் இந்த பிரிண்ட்டையும் எடுத்து செட் பண்ணிட்டேன். இங்கே பாருங்கள், ரெண்டு ஒரே மாதிரி. இப்போ இது கழுத்து மட்டும் தைக்க போகிறேன். இங்கே பாருங்கள், அழகாக இப்போ பிடிச்சி நல்லா ரவுண்டாக தைக்கணும். இஷ்டத்துக்கு தச்சு விட்டுறக்கூடாது, சரியா? இங்கே பாருங்கள், இங்கே பாருங்கள், தைச்சிட்டேனா? இப்போ இதை தைக்கணும். இது இதே மாதிரி வராது, இது திருப்பி தான் வரும். இங்கே பாருங்கள், இது இப்படி தான் வரும், மேலே இருந்து தான் தைக்க வரும். பீஸு மாறாமல் இருக்கிறதுக்கும் ஸ்டூடெண்ட், பிரிண்ட் பீஸு மாறாமல் இருக்கிறதுக்கும், துணி நல்ல பக்கம் கெட்ட பக்கம் மாறாமல் இருக்கிறதுக்கும் ரெண்டையும் சேர்த்து கழுத்து தைச்சாதான் கரெக்டாக இருக்கும். ஒரு பீஸை தைச்சி திருப்பி பண்ணிவிட்டு அப்புறம் பண்ணுவேன் மேடம்னு சொல்லக்கூடாது. நான் எப்படி ஃபாலோ பண்ணுறேனோ அப்படி தான் நீங்களும் ஃபாலோ பண்ணணும். இங்கே பாருங்கள், இங்கே பாருங்கள், தைச்சிட்டேனா? இந்த கழுத்து தைச்சிட்டேனா? இங்கே பாருங்கள், இப்போ என்ன பண்ணணும், கழுத்தை கட் பண்ணி ஃபஸ்ட்டு தைக்கணும், சரியா? ரெண்டு கழுத்தும் ஒரே மாதிரி தைச்சிட்டேன். இங்கே பாருங்கள், கழுத்தை கட் பண்ணி ஃபஸ்ட்டு தைக்கணும். இங்கே பாருங்கள், துணியோடு அழகாக கட் பண்ணி விட்டுருணும். கழுத்து கட் பண்ணியாச்சு. இப்போ இங்கே பாருங்கள், அறுக்காத்து போடுறேன். ஒரு 3 இடத்துல அறுக்காத்து போட்டாச்சா? இங்கே பாருங்கள், திரும்ப இதை தைச்சா நல்ல பக்கம் வந்துடும். அங்கே பாருங்கள், ஒன்றா செய்யக்கூடாதுங்கிறதான் கவனமாக சொல்கிறேன். ரெண்டையும் சேர்த்து வேலை, இதில் கொஞ்சம் அதில் கொஞ்சம், இதில் கொஞ்சம் அதில் கொஞ்சம், அப்படி செய்யணும். பாருங்கள், இப்போ தையல் போடுறேன். பொறுமையாக பார்த்து அழகாக செய்யணும். ரொம்ப பொறுமையாக கவனமாக தையல் வேலை செய்யணும். போச்சா? நூல் போச்சு, இருங்க பாருங்கள் ஸ்டூடெண்ட். இங்கே பாருங்கள், ஒன்று மட்டும் அழகாக தைச்சிட்டேன் கழுத்து, இல்லையா? இங்கே பாருங்கள், அடுத்தது இதை நம்ம கழுத்து கட் பண்ணணும். பண்ணியாச்சா? இங்கே பாருங்கள், 3 இடத்துல வெட்டியாச்சு. திரும்ப இதை திருப்பி இங்கே பாருங்கள், அது தைச்சிட்டேன். இப்போ இதை தைக்கிறோம். கழுத்து மட்டும்தான் செய்கிறோம். எதை எப்படி செய்யணும்னு ஒன்றா செஞ்சால் தான் துணி மாறாது, முன்னாடி பின்னாடி மாறாது, சரியா? அவ்வளோ விஷயம் இருக்குது. நல்லா பிரில்லியண்டானவங்க எப்படினாலும் செய்யலாம். கொஞ்சம் வரலன்னு யோசிச்சிங்கன்னா அது ப்ராப்பராக எப்படி செய்யணும்னு தெரிஞ்சுக்கிட்டு செஞ்சால் தான் வரும். பாருங்கள் ஸ்டூடெண்ட், இங்கே பாருங்கள், கவனமாக செஞ்சிட்டேனா? கழுத்து செஞ்சாச்சா? சரியா? இப்போ இதை ஃபுல்லாக அப்படியே ரவுண்டு தைச்சிடணும். இங்கே பாருங்கள், அப்படியே ரவுண்டு தைச்சிடணும்.
அப்படியே ரவுண்டு தைச்சிடணும். ரவுண்டு தைக்கணுன்னா இந்த சைடில் தைக்கக்கூடாது. இப்போ பாருங்கள், இந்த சைடில் தைக்கக்கூடாது. தைச்சிட்டு இப்படி வந்து நம்ம ஒடிச்சு விடணும் தையலை. இப்போ இதை வந்து ஷோல்டர் தைச்சிக்கணும் ஃபஸ்ட்டு. ஷோல்டர் அடித்தாச்சு. ஷோல்டர் அடித்தாச்சா ஃப்ரண்ட்டு பாருங்க. இப்போ இதை இங்கேருந்து தைக்கக்கூடாது, இப்படி குப்பரை போட்டு இங்கேருந்து தைக்கணும். அப்படி தைச்சாதான் அது கரெக்டாக வரும். பாருங்க, தைச்சிட்டோமா? கரெக்டாக பிரிண்ட் எடுத்தாச்சா? முடிஞ்சிருச்சா? இப்போ அழகாக வெட்டி விட்டுற வேண்டியதான். இப்படி கட் பண்ணாமல் இப்படி நீளமாக வெட்டி விடணும். ஏன்னா வேறு எதுக்காவது இந்த பீஸு வந்து நமக்கு தேவைப்படும். இப்படி கட் பண்ணாமல் அங்கேக்கு எங்கே கட்டுங்க விடக்கூடாது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஒன்று ரெடியாச்சு. மாறாமல் ஒன்று ரெடியாச்சுன்னா இதுவும் மாறலை. இங்கே பாருங்கள், கரெக்டாக இருக்குது பாருங்கள். இப்போ இதை அப்படியே நம்ம ஃபாலோ பண்ண வேண்டியது. ஃபஸ்ட்டு எடுத்தோன்னா ஷோல்டரு. இங்கே பாருங்கள், ஷோல்டரு ஃபஸ்ட்டு. ஷோல்டர் அடிச்சிட்டோம். அடுத்து என்ன தைக்கணும்? ஆமுல் தைக்கணும். வரேன், நூல் விட்டு போச்சு. ஸ்டூடெண்ட் இங்கே வருங்க, ஆமுல் அடிச்சிட்டேன். ஆமுல் அடித்தாச்சு. இங்கே பாருங்கள், இதை வந்து இப்படி தைக்கக்கூடாது. இங்கேருந்து இது சைடுலேருந்து தைக்கக்கூடாது. இப்படி பெரட்டி போட்டு இந்த பட்டன் பட்டியிலேருந்து தான் நம்ம தைக்க ஆரம்பிக்கணும். இங்கே தைச்சிட்டு இப்படி இங்கே பாருங்கள், இப்படி லைட்டாக ஒடிச்சு விட்டுறணும். இருக்கான்னு ஒடிச்சு விட்டாச்சு. அடுத்தது கட்டிங் பண்ணிடலாம். இங்கே பாருங்கள், கட் பண்ணியாச்சு. இப்போ இது ரெண்டையுமே இப்படி வச்சு கரெக்டாக தைச்சிட்டேன் பாருங்க மேம். தைச்சேனா? ரெண்டையும் வந்துருச்சா? ஒரு குழப்பமும் இல்லாமல். இங்கே பாருங்கள், அர்க்காத் பண்ணியிருக்கோம்ல, அப்படி டிக் பண்ணிக்கணும். இங்கேருந்து இங்கே டிக் பண்ணிக்கணும். இங்கே பாருங்கள், சென்டர்லேருந்து இங்கே டிக் பண்ணிக்கணும். அதே போல் இங்கே இது உங்களுக்கு 2.5 2. இது சென்ட்ரு வந்து பொது, உங்களுக்கு இது தெரியும். ஓகேவா? அடுத்த வீடியோவில் இந்த டாட்டு பிடிச்சி காட்டுறேன். ஓகே, பாய், தேங்க்யூ. என்னுடைய சேனலை வந்து பாருங்கள். தெரியலன்னா அடுத்தடுத்து உங்களுக்கு போட்டு அனுப்புகிறேன். சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு கொஞ்சம் சொல்லுங்கள். தினமும் என்னோடய சேனலை பார்த்தா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் போடுங்க ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே பாய், தேங்க்யூ.